வணக்கம் உறவுகளே. இடுப்பு வலியோட நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களா? அந்த இடுப்பு வலிக்கு நீங்களும் ஒரு காரணம், அது உங்களுக்கு தெரியுமா? சில வகையான இடுப்பு வலிக்கு நீங்க படுக்கின்ற மெத்த கூட ஒரு காரணம், அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எவ்வாறான மெத்தைகளை பாவிக்கிறீங்க, அதுல இருக்கிற வகைகள் உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணுமா? அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். இடுப்பு வலி இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த உலகத்துல இருக்கு. இந்த செடெண்டரி லைஃப்ல இடுப்பு வலி சிறு வயசு ஆட்களுக்கும் வர ஆரம்பிக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இடுப்பு வலி என்றது வயசு போன ஆட்களுக்கு தான் என்று இருந்தது. இப்ப அது சிறிய வயசுல இருக்கிற ஆட்களுக்கு கூட இந்த இடுப்பு வலி ஏற்படுது. இடுப்பு வலியில நிறைய வகை இருக்கு. அது ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல நான் எல்லாத்தையும் இதுல சொல்லல. உங்களோட உடம்பு நீங்க வச்சிருக்கிற நிலைமை, அதாவது உங்களோட பொஸ்டர், உங்களோட உடம்பின் பொஸ்டரால ஏற்படுகின்ற இடுப்பு வலியை பற்றி மட்டும்தான் கதைக்கு சொல்றது. பொஸ்டரல் பேக்கே கண்டு நீங்க இருக்கிற முறை, நித்திர கொள்ற முறை, நீங்க நாளாந்தம் வேலை செய்யற முறை, இதுகளால மட்டும் வார வலியை பற்றி தான் நீங்க கதைக்க போறோம். இந்த வலிகளை நீங்க உங்களோட வாழ்க்கை முறையை மாத்தினாலே பூரணமாக குணமாக்க முடியும். ஏன்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி மருத்துவத்துல ஒரு வைத்தியரிடம் போய் மருந்து மட்டும் எடுத்து சரிப்படுத்தலாம்ன்றது இல்லை. மருந்து ஒரு பகுதி தான். அது இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, எல்லா நோய்க்கும் இது பொறுத்து. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உங்களோட பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் என்று என்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நீங்க உங்களோட நோயை தீர்ப்பதற்காக மாற்றிக்கொள்ளும். அப்பதான் உங்களோட நோய் பூரணமாக குணமாகும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க மருத்துவர்கிட்ட போய் மருந்து எடுப்பீங்க. மருந்து குடிக்கிற அந்த நாட்கள்ல மட்டும் உங்களுக்கு சுகம் தெரியும். திருப்பி அடுத்து கொஞ்ச நாள்ல அந்த வலி அல்லது அந்த வருத்தம் உங்களுக்கு மீண்டும் வரும். அதுல இடுப்பு வலி என்றதும் அதே மாதிரி ஒரு வருத்தம் தான். உண்மையா இடுப்பு வலி என்றது எங்களோட கூர்ப்புல ஏற்பட்ட ஒரு சைட் எஃபெக்ட்ஸ், எங்களோட பரிணாம வளர்ச்சியின் பக்க விளைவுதான் இந்த இடுப்பு வலி. ஆதி காலத்துல மனிதனும் விலங்குகளை போல 4 காலில் நடந்த ஒரு மிருகம் தான். 4 காலில் நடந்த மிருகத்துக்கு இடுப்பு வலி ஏற்பட்டிருக்கு சந்தர்ப்பம் குறைவு. அவன் எப்ப 2 காலில் நடக்க வலிக்கிட்டானோ அப்ப அவனுடைய உடம்பு பாரம் முழுக்க அவனுடைய இடுப்புல சேர தொடங்கிடுச்சு. ஆனாலும் இந்த கூர்ப்பு மிகவும் குறுகிய காலத்தில் ஏற்பட்டதால அந்த இடுப்பு அந்த கூர்ப்புக்கு சரியாக இன்னும் இயல்பாக்கம் அடையல. இந்த ஒஸ்ட்ரிச் போன்ற பறவைகள் இருக்கு. அது 2 காலில் நடக்கிற ஒரு மிருகம். ஆனா அது 2 காலில் நடக்கிறதுக்கு பல 100 மில்லியன் வருடங்களாக இயல்பாக்கம் அடைஞ்சு அதன் உடல் அமைப்பு, இடுப்பெலும்புகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதன் இந்த பைபெடலிசம் என்ற இரட்டை காலில் நடக்கிற மெக்கானிசத்துக்கு ஒரு புதிய குழந்தை. இந்த போஸ்டரல் பேக்கேக் உங்களுக்கு இடுப்பு வலி எந்த நேரத்திலே ஏற்படுது? அநேகமாக இந்த போஸ்டரல் பேக்கேக் காலையில எலும்பேக்கில் சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு ஈவினிங்ல ஏற்படும், சில பேருக்கு ஆபீஸ் விட்டு வந்தா இடுப்பு வலி கூடவா இருக்கு. இதுல இருந்து நாங்க அந்த இடுப்பு வலிக்கான முக்கிய காரணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க தினமும் அது ஒரு ஆள் படுத்தப்பட அந்த மெத்தையில பூரணமா எல்லா இடங்களும் ஒரே மாதிரியாக அமர்த்தப்படும். அதே நேரம் அது உங்களோட உடம்பின் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. நீங்க தான் அந்த மெட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடம்பு வளைக்க வேண்டி இருக்கு. இதனாலேயும் உங்களுக்கு இடுப்பு வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வந்த மெட்ரஸ் தான் மெமரி ஃபோம் மெட்ரஸ். அதுல ஹைபிரிட் மெமரி ஃபோம் மெட்ரஸ் அப்படி 2-3 வகைகள் இருக்கு. உங்களோட மெட்ரஸ் ஆக சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஆக ஹார்டாகவும் இருக்கக்கூடாது.
இடைநடுவில் இருக்கணும். இந்த மெமரி ஃபோம் மெட்ரஸுக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இதில் போடப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஸ்பஞ்ச் வந்து உங்களோட உடம்புல வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு அதை ஒரு மெமரியா எடுத்து வச்சுக்கணும். ஆனா இதுலயும் சின்ன பிரச்சனைகள் இருக்கு. நீங்க படுக்க அது உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு அப்படியே ஒரு ஒரு பள்ளத்தை உருவாக்குறதால உங்களுக்கு திரும்பி படுக்கிறது கஷ்டமாயிடும். அதே நேரம் ஒரு எட்ஜில் படுத்தீங்கன்னா, இந்த மெட்ரஸ் எட்ஜில் படுத்தீங்கன்னா நீங்க கீழே விழுறதுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே நேரம் இதுல காற்றோட்டத்துக்குரிய எந்த வசதியும் இல்லை மெத்தைக்குள்ள நான் சொல்றது. அதால குளிர்காலத்திலேயோ அதிக குளிர்காலத்திலேயே இது வேலை செய்யாது, அதிக வெக்கையான காலத்துல கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கு. இன்னொரு வகை மெட்ரஸ் இருக்கு, பாக்கெட் ஸ்ப்ரிங் மெட்ரஸ். இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் மெட்ரஸ் வந்து என்னன்னு சொன்னால் அதுலேயும் ஸ்ப்ரிங் தான் இருக்கு. ஆனால் இதுல வைக்கப்பட்டிருந்த ஸ்ப்ரிங் எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணப்பட்டு இப்படி அடுக்கப்பட்டு இருக்கு. இதனால ஒரு ஆள் வந்து படுத்தா அது உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது வளைஞ்சு படும். அதுவும் அதுல உங்களோட பாரம் கூடப்படுற பகுதிகள் வந்து வேறு வகையான ஸ்ப்ரிங்லே, அதாவது உங்களோட தோல் மூட்டு பகுதி, இடுப்பு மூட்டு பகுதியில ஒரு வேறு வகையான ஸ்ப்ரிங்கும், மற்ற இடங்களில் வேறு வகையான ஸ்ப்ரிங்கையும் பாவச்சிருப்பாங்க. இந்த மெட்ரஸ் இந்த எச்சில கூட ஒரு வேறு வகையான ஸ்ப்ரிங் பாவச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா நீங்க எச்சில படுத்தா கூட நீங்க கீழே விழாம இதை பாதுகாத்து கொள்ளும். இந்த வகையான மெட்ரஸ் வந்து உங்களுக்கு இடுப்பு வலி இருந்தீங்கன்னா இப்படியான மெட்ரஸ் வந்து உங்களுக்கு நல்ல. நான் ஒரு மெட்ரஸ் வழினா காலங்காலமா அதிக மெட்ரஸை வச்சு பாவிப்போம். ஆனா ஒரு மெட்ரஸ் இந்த ஆயுள் காலம் 7 வருஷம் தான். அதுக்கு மேல மெட்ரஸை பாவிச்சோம்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு இடுப்பு வலியை ஏற்படுத்தும். நிலத்துல படுக்க நீங்க நிமிர்ந்து படுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட இடுப்புக்கு கீழே ஒரு தலைகணியோ பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும். உங்களோட தொடைகளுக்கு கீழே ஒரு தலைகணி வச்சு காலை உயர்த்திட்டு படுக்கணும். அல்லது பக்கவாட்டுல சரிஞ்சு படுக்கிறாள்னு சொன்னா, அல்லது பக்கவாட்டுல படுக்கிறாளா இருந்தால் உங்களோட கழுத்துல சரியான அளவுக்கு தலைகணியும் உங்களோட கால் 2க்கு இடையில ஒரு தலைகணி வச்சு தூங்குது. இது வந்து உங்களுக்கு இடுப்பு வலி குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அப்படியான இந்த இடுப்பு வலிகளுக்கு என்ன செய்யலாம்? படுக்கிற மெத்தையால தான் அது வருதுன்னு சொன்னீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நான் சொல்ற மாதிரி நீங்க படுக்கிற பொசிஷனை மாற்றணும், படுக்கிற இடத்த மாற்றணும், மெட்ரஸை மாற்றலாம். அல்லது நீங்க நிலத்துல படுக்கிறீங்க, பாயில போட்டு படுக்கிறீங்க சொன்னா அதுக்கு தலகாணிகளை நான் சொன்ன மாதிரி சரியான இடங்கள்ல வச்சு படுத்தீங்கன்னு சொன்னா இடுப்பு வலி குறைஞ்சு போகும். நீங்க வேலை செய்யற இடத்துல தான் இந்த வலி வருதுன்னு சொன்னா, அல்ல வேலை செய்யற விதத்துல இருந்து தான் இந்த வலி வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, உங்களோட ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட்டை ரீடிசைன் பண்ணுங்க. இடுப்பை உறுதியாக்குகின்ற பயிற்சிகள், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னு சொன்னா நிறைய இதுக்கான வீடியோஸ் இருக்கு. இந்த இடுப்பை உறுதியாக்குகின்ற பயிற்சிகளை நீங்க செய்து வந்தா தசைகள் உறுதியாகி இந்த இடுப்பு வலி இல்லாம போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நீங்க எல்லாம் செய்து பார்த்தும் இடுப்பு வலி குறையில்லை, அல்லது ஆரம்பத்தில் இருந்தே தாங்க இல்லாத இடுப்பு வலி இருக்கும்னு சொன்னால் நீங்க வந்து உடனடியாக ஒரு மருத்துவரை நாடுறது நல்லம். ஏன்னு சொன்னால் இடுப்பு வலிக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அது வந்து என்னென்னு நாங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டு செய்யணும். இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அநேகமாக நீங்கள் உங்களோட இடுப்பு வலிக்கு பாய் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.